புதுக்கோட்டையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் செய்ததால் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர். அப்போது 2003ஆம் ஆண்டு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார்கள். அதன் பின்பு டவுன் டிஎஸ்பி ராகவி தலைமையில் காவல்துறையினர் ஏராளமானோர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை வேனில் ஏற்றி கைது செய்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை, ஆலங்குடி சாலை, மின்சார வாரிய சாலை, கீழராஜ வீதி செல்லும் சாலை ஆகிய முக்கிய சாலைகள் போக்குவரத்தால் பாதிப்படைந்தது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.